பப்பி, இன்னைக்கு அந்த சிங்கராஜா கார்ட்டூன் போடுறாங்களாமே! நான் கூட உட்காந்து பார்க்கட்டுமா? பாத்தியா சின்னம்? இது 50 இன்ச் டிவி. உன் வீட்ல இப்படி ஒண்ணு இருக்கா? இல்ல. எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்கு வந்துடுற. உனக்குன்னு ஒரு டிவி வாங்கிக்க வேண்டியதுதானே? அம்மா கஷ்டப்பட்டு தானியா தேடுறாங்க பப்பி. காசு சேர்ந்த உடனே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் உன் கூட பார்க்கட்டுமா? சின்னம், நீ என் பக்கத்துல வந்து உக்காந்தா என் வீட்டு சோஃபா அழுக்காயிடும். நீ ஏன் தினமும் இங்க வர்ற? உனக்கு வெக்கமா இல்ல? என் டிவி பார்க்கணும்னா நீ எனக்கு வாடகை கொடுக்கணும் தெரியுமா? இல்லைன்னா உங்க வீட்ல இருக்கிற பழைய ரேடியோவே கேட்டுட்டு இரு. சாரி பப்பி. இனிமே நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன் அழுற சின்னம்? அந்த பப்பி மறுபடியும் ஏதாவது சொன்னாளா? ஆமாம்மா. நம்ம வீட்டுல டிவி இல்லன்னு எல்லார் முன்னாடியும் கிண்டல் பண்றான். எனக்கு கார்ட்டூன் பார்க்க வேண்டாம்மா. இனிமே நான் அவன் வீட்டுக்கே போக மாட்டேன். கவலைப்படாத கண்ணா. டிவில பார்க்கறது எல்லாம் வெறும் பொம்மைங்க தான். ஆனா வெளிய பாரேன், இந்த நிஜமான உலகமே ஒரு பெரிய திரை தான். இந்த மரம், இந்த மலை, இந்த மழை இது எல்லாம் விட அந்த டிவில என்ன பெருசா இருந்துட போகுது? நம்ம நிஜத்துல வாழ்றோம். அவங்க டிவில பார்த்து வாழ்றாங்க. ஓ, கரண்ட் வர போயிடுச்சு. எனக்கு டிவி இல்லாம ரொம்ப போர் அடிக்குமே. இருந்த சின்னவையும் திட்டி அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் யார் கூட விளையாடுறது? யாரும் வரமாட்டாங்களே. ஆஹா! அம்மா, நீங்க சொன்னது சரிதான். மழையில நனையிற இந்த மரத்த பார்க்கறது டிவில வர மழைய விட அழகா இருக்கு.